டாக்டர் கலைஞர் அவர்களின் 3% இடஒதுக்கீட்டில் அருந்ததியருக்கான இடஒதுக்கீட்டில் 2015ஆம் ஆண்டு கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு மருத்துவ சீட்டு மருத்துவ படிப்பிற்கான வாய்ப்பு எனக்கு அளிக்கப்பட்டது. மருத்துவ படிப்பு முடிந்தவுடன் வெளியிலும் பணியாற்றி மற்றும் அரசு மருத்துவமனையில் பணியாற்றி இப்பொழுது தலைவர் வாய்ப்பளித்தது நமது திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். அதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். தொடர்ச்சியா திமுக நீட் எதிரான ஒரு சட்ட போராட்டத்தை இந்த கோரிக்கையெல்லாம் முன்வச்சு நீங்க பிரச்சாரத்தில் ஈடுபடுவீங்க? கண்டிப்பாக தலைவர் ஆல்ரெடி அதுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. அவர் வழியில கண்டிப்பாக பின்பற்றுவோம். திமுக மகளிருக்கு நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. மகளிருக்கு மருத்துவ நான் வந்துட்டு அரசு வேலையை இருந்துட்டு எதுக்காக எம்எல்ஏ வேட்பாளராக வந்தார்கள் என்று நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். பட் அதுக்கான ஒரே ஒரு சொல்யூஷன், ஒரே ஒரு ரீசன், நான் மருத்துவத்துறையில் பணியாற்றிய போது நிறைய திட்டங்கள், நிறைய சாதனைகள், மக்களை தேடி மருத்துவம், பாதம் பாதுகாப்போம், சிறுநீரகம் பாதுகாப்போம், நிறைய திட்டங்கள் மக்களை சென்றடைந்துள்ளன. மக்களை திட்டங்களை தீட்டுவது மட்டும் அரசாங்கம் இல்லை, ஆனால் அதை செயல்படுத்தியது நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மு.க. ஸ்டாலின் அரசுதான். அதனால எனக்கு அந்த திட்டங்களில் இந்த திட்டங்கள் மட்டுமே இவ்வளோ மருத்துவத்துறையில் இருந்து மட்டுமே இவ்வளோ மக்களை சென்றடைய முடியும் போது ஒரு எம்எல்ஏ வேட்பாளராக ஆகிவிட்டால் அதனை இருக்கிற அனைத்து துறைகளிலும் எல்லா திட்டங்களையும் போய் செலுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசையில் மற்றும் ஒரு